அம்மா வந்து சொன்னால்தான் அப்பாவின் பேர் தெரியுமாடா. இளையராஜா பாடி இருக்காரு. நயினார் நாகேந்திரன் யார் அம்மா பத்தி பேசுறாங்க? இப்ப நயினார் நாகேந்திரன் பேசியது ஆபாசம்னா அப்பாவை காணவனு பேசுனது ஆபாசம் தான். தொடங்கி வச்சது யாருங்க? உதயநிதினா தான் நாங்க பேசுவோம். நயினார் நாகேந்திரன் பேசுவோம். அவர் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் மேல் நீ கை வச்சிருவியா? இது மறைமுகமான மிரட்டலுங்க. திரிஷா வரிசையில் உட்கார்ந்ததுனால தமிழ்நாட்டுக்கு என்ன பூகம் போற போதா? சுதந்திர தின விழாவில் அது திட்டமிட்டு உருவாக்குறாங்க. திடீர்னு மதுரைக்காரன் போஸ்ட் அடிக்கிறான்னா அவங்களை அரசியலுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு ஒத்திகை நடக்கிறது. அரசியலே அரசியலாகத்தான் நம்ம அணுகணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இவ்வளவு நாளா. தாவே காட்சின்னு அப்படி ஒன்று கிடையாது. திரிஷாவை வந்து நீங்க திருச்சி கிழக்குல நிப்பாட்டினா நீங்க என்ன செய்ய முடியும்? மொத்தமா சரண் அடைஞ்சிட்டீங்க நீங்க. பாஜக ஆட்சி தானங்க தமிழ்நாட்டில் நடக்குது. நீங்க சரண் அடைஞ்சிட்டீங்க இல்லைங்க. அப்புறம் என்ன இணக்கமாக நிர்வாக ரீதியாக இணக்கமாக? சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் அம்சைபவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் காவிரி போராட்டத்தில் பெண்களை குறித்து இழிவாக பேசிட்டாரு, ஒரு குறிப்பிட்ட நடிகை குறித்து திரிஷாவை குறித்து இழிவாக பேசிட்டாருன்னு சொல்லி அடுத்த நாளே அவர் உடனடியாக கைது செய்யப்படுகிறார். 9 மணிக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு 11 மணிக்கு தஞ்சாவூர் காவல் அதிகாரிகள் வந்து அவர் வீட்டில இருந்து கைது பண்ண விஷயத்தெல்லாம் பார்த்தோம். 12 மணிக்குள்ள நீங்க கைது பண்ணக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பிறகும் வாய்மொழியாக அதை கடந்தும் காவல்துறை அதிகாரிகள் அவர் கைது செய்த நடவடிக்கையெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஆனால் இப்போது பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தொடர்ச்சியாக விஜயை குறித்து தனிப்பட்ட தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. அது உச்சகட்டமாக அவருடைய தாயாரை குறித்து இழிவாக பேசியிருக்காரு. ஆனால் அவர் மீது இந்த கைது நடவடிக்கை பாயலையே அப்படின்னு பலரும் இங்க கேள்வி எழுப்புறாங்க. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? உதயநிதி ஸ்டாலினை வந்து உடனடியாக கைது செய்வதற்கு முதல் நாளே திட்டமிட்டது காரணத்தினாலே தான் தஞ்சாவூரிலிருந்து உடனடியாக வர முடியாது. 9 மணிக்கு வழக்கு போட்டு 11 மணிக்கு எப்படி தஞ்சாவூர்லேருந்து வரும்? தனி விமானத்தில் வந்தால் கூட வர முடியாது. ஏர்போர்ட்ல இருந்து நீங்க லேண்ட் ஆகி மறுபடியும் வந்து அவர் குடியிருக்கக்கூடிய பகுதிக்கு வருவதற்கு நேரமாகும். அப்ப முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது. காவிரி நீர் பிரச்சனையில மேகதாதுக்கு குறுக்கே அணை கட்டுவதில் வந்து தஞ்சை டெல்டா விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். 1,00,000 ஏக்கர் வந்து பயிர்கள் கருகி கிடக்கிறது, வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, ஜீவாதாரம் பாதிக்கப்படுகிறது, விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணம் கொடுக்கப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டிலே இருந்து திசை திருப்புவதற்கு உதயநிதி கைது என்கிற நடவடிக்கை அவர்களுக்கு பயன்பட்டது. நீங்கள் அதற்கு முதல் நாள் தான் திரிஷா அரசியலுக்கு வர வேண்டும் என்கிற சுவரொட்டிகளை மிகப்பெரிய போஸ்டர்ஸ் எல்லாம் வந்து மதுரை முழுக்க ஒட்டினார்கள். அது அரசுக்கு தெரியாமலோ அல்லது வந்து யாரும் வந்து எதிர்கட்சிக்காரனோ ஒட்டலை, அவர்களே ஏற்பாடு செய்து ஒட்டி கொண்டார்கள், போஸ்டர் ஒட்டினாங்க. அடுத்த நாள் இந்த நிகழ்வு வருது. இப்போ வந்து நேற்று பேசிய நயினார் நாகேந்திரன் அப்பாவை காணோம்னு அவர் என்ன திடீர்னு சொன்னாரு. அது சட்டப்பேரவையினுடைய தொடக்க நாளுடைய கட்டத்தில் பேசினார் அவர். அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? திமுக காரங்க இருக்காங்க. திமுக கொடுக்க வேண்டிய பதிலடிய இவர் வந்து மிக ஒரு மாத காலம் கழித்து இவர் பேசியிருக்காரு. அப்பாவை காணோம்னா நீ போய் அம்மாட்ட போய் கேளு. இது வழக்கமாக உள்ள ஒரு பேச்சு வழக்கில் உள்ளதுதான். இளையராஜா பாட்டு கூட இருக்கு அந்த மாதிரி. அம்மா வந்து சொல்லலைன்னா அப்பாவின் பேர் தெரியாதடா, உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, நான் உண்மையில மெழுகுவர்த்தின்னு ஒரு பாட்டு இருக்கு. நீ வேணா பாட்டு கேட்டப்ப இளையராஜாவையும் வழக்கில் சேர்த்து போடுங்க, அவரும் பாட்டு பாடியிருக்காரு. அப்ப பாஜகவை சேர்ந்தவர் நயினார் நாகேந்திரன், அவர் வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் குவிக்கப்படுமா அவதூறா பேசுனதுக்கு? அப்படின்னா அவர் இருக்கிற தெருப்பக்கம் ஒரு போலீஸ் கூட போகல. ஏன் போகலன்னா 2 காரணம் இருக்கு. அகில இந்திய அளவிலே மிகப்பெரிய அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருக்கிற பாஜக என்கிற ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய மாநில தலைவர், அது வந்து இந்தியா முழுக்க ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அவங்க தயவுல தான் தாவே காட்சி இங்கே நடக்குது. அவர்கள் நினைத்தால் சிபிஐ வழக்கில் எப்பொழுது வேண்டுமானாலும் விஜயை அரெஸ்ட் பண்ணி உள்ள கூட போட முடியும். அதனால அவர்கள் யாருமே, அதாவது எந்த ஆதாரமும் இல்லாமலே கூட வெறுமனே சந்தேகத்தின் அடிப்படையில் கூட ஒரு வழக்கு போட்டு அமலாக்கத்துறையின் வழியாக அரவிந்த் கெஜ்ரிவாலை கொண்டு வந்து மதுபான ஊழல் செஞ்சாருன்னு ஜெயிலில் போட்டு அவர் பேரை கெடுத்து எலெக்ஷனில் அவரை தோக்கடிச்சு அவர் எந்த குற்றமும் செய்யலைன்னு நீதிமன்றத்தில் விடுதலை செய்யக்கூடிய அளவுக்கு அவர் எந்த குற்றமும் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. ஜட்ஜ்மெண்ட்டே வந்தாலும்
பாஜக நினைச்சா ஒருத்தனை குற்றவாளியாக்கலாம். இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய அமலாக்கத்துறையோ ஏவல் துறையோ ஏதோ ஒன்று சிபிஐயோ எதையோ ஒன்று வைத்து ஒருத்தருடைய அரசியல் வாழ்க்கையை முடிக்க முடியும் என்பதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு கண்ணு முன்னாடி ஒரு உதாரணம். அப்ப பாஜக எதிர்ப்பு என்பதை வந்து ஒரு பெயரளவிலே கூட சொல்வதற்கு ரொம்ப சங்கடப்படுறாங்க. வன்னி அரசு வந்து பழக்க தோஷத்துல சனாதன சக்தியாக இருக்கக்கூடிய மத்திய அரசை கண்டிக்கிறேன்னு சொன்ன உடனே சபாநாயகர் பதறிட்டாரு. ஏன் ஓனரை பத்தி பேசுறாங்க, எப்படியா நம்ம நடத்துறது ஆட்சி அப்படின்ட்டு அமைச்சர் அவர்கள் அதெல்லாம் பேசக்கூடாதுன்றாரு ஏசிடி பிரபாகர். அப்புறம் அவர் சுதாரிச்சிட்டாரு. ஆஹா, கம்பெனி வேற கம்பெனியில் இருக்கா, நம்ம பழைய ஞாபகத்தில் பேசிட்டோம்ட்டு அப்புறம் அவர் டக்குன்னு பேச்சை முடிச்சுக்கிட்டாரு. இப்போ பாஜக என்கிற சொல்லையே அவர்கள் பயன்படுத்த மறுக்கிறார்கள். நீட்டு வினாத்தாள் கசிவில் மாணவர்கள் மீது தடியடி நடத்து பெல்லட் குண்டுகளில் வந்து கண்களை குருடாக்கக்கூடிய அளவுக்கு கொடூரமாக மண்டையை உடைக்கிறான். மிகப்பெரிய மோசமான தாக்குதல் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி மேலே வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க, மாணவர்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு சொல்லும் போது மத்திய பாஜகவை கண்டிக்கிறேன், அரசை கண்டிக்கிறேன் அப்படி ஒரு வார்த்தை கிடையாது. டெல்லியினுடைய போலீஸ் முழுக்க உள்துறை அமைச்சகம் சார்ந்தது, அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் இருக்கு. காவல்துறையை கண்டிக்கிறேன்னு அறிக்கை விட்டாங்களே தவிர டிவிக்கு ஐடிவிங்கள இந்த ஏட்டையாவை கண்டிக்கிறேன், கான்ஸ்டபிளை கண்டிக்கிறேன், இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஆள் உட்காந்து எழுதிட்டே இருக்கான், ரைட்டரை கண்டிக்கிறேன். ஆனால் நேற்று சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் உரையாற்றுகிற போது குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்றாரு இல்லையா, அதாவது மத்திய அரசோடு நிர்வாக ரீதியாக நாங்கள் வந்து இணக்கப்பாட்டோட செயல்படுகிறோம், ஆனால் தமிழ்நாட்டுக்கு கொள்கை ரீதியாக ஏதாவது பிரச்சனை ஏற்படுகிற போது நாங்கள் வந்து கண்டிப்பா அப்போஸ் பண்ணுவோம், அதான் தாவைக்கான நிலைப்பாடுன்னு சொன்னாங்க அப்படின்னாருல. இப்ப நீட் போராட்டம் வந்து சென்னையில் நடந்துச்சுல, பால நிலத்துல இருந்து பல இடங்கள் நடந்துச்சுல, கல்லூரிகள் எல்லாம் நடந்துச்சுல, மாணவர்கள்லாம் நீட்டுக்கு எதிராக போராடினாங்களா. அப்போ உரிமை சார்ந்த போராட்டம்னு ஒன்று வரும்போது மெரினா பக்கம் எவனும் போக விடாம பார்த்துக்கிட்டது யாருடைய காவல்துறை. அந்த காவல்துறையை நம்ம வந்து கண்டிக்கிறதுக்கு நமக்கு தில்லு கிடையாது, தெனாவட்டு கிடையாது, துணிச்சல் கிடையாது, அரசியல் கிடையாது. நம்மகிட்ட காவல்துறையை கண்டிச்சிய, காவல்துறையை ஏவி விட்டவர்கள் யாரு, யார் உத்தரவு போட்டார்கள்? உள்துறை அமைச்சகத்தில் அமித்ஷாவின் உத்தரவின் பேரில் தான் மாணவர்களுடைய மண்டை உடைக்கப்பட்டுச்சு, பெல்லட் குண்டுகள் பாய்ந்தது, கண்கள் குருடாக்கப்பட்டது, கொடூரமான தாக்குதல் நிகழ்ந்தது என்பதை அமித்ஷாவின் பெயரை, பாஜகவின் பெயரை உச்சரிப்பதற்கு உங்களுக்கு துணிச்சல் கிடையாது. ஓகே, உரிமை சார்ந்து விடமாட்டோம் சொல்லியல்ல, நாங்களும் நீட்டை எதுக்குறோம் சொன்னீங்கல்ல. நீட்டு பரப்புரை பயணத்திற்காக ஒரு பிரச்சார வாகனத்துல முறைப்படி அனுமதி வாங்கின பெரியார் திடலுக்குள்ளே காவல்துறையின் பூட்ஸ் கால்கள் எப்படி புகுந்தது? எப்படி கும்பலை வந்து திரட்டினீங்க? இது வரைக்கும் வந்து நாங்களும் பெரியாரை பின்பற்றுறோம், நாங்களும் அம்பேத்கரை பின்பற்றுறோம், 8 அமைச்சர் நாங்கள் தலித் அமைச்சரை கொடுத்துட்டோம், ஆனால் அடிச்சு தலித் மாணவனை வந்து அடிச்சு கொண்டிருக்காங்க, போதைப் பொருள் விஷயத்தில் காட்டி கொடுத்தான்னு கோயம்புத்தூரில் வந்து அடிச்சே கொள்றாங்க ஒருத்தனை, கும்பல் வன்முறையில் கொள்றாங்க. எல்லாம் ஒரு 20 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிக்கிறதுக்கு கோஷ்டி மோதலில் கொல்லப்பட்டாருங்கிறான். ஒருத்தரை போட்டு 20 பேர் அடிச்சு கொள்றது எப்படி கோஷ்டி மோதலாகும்? எந்த உரிமையை நீங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டான்? என்ன விட்டு கொடுக்க மாட்டான்? உள்ளிருப்பு போராட்டம் மாணவர்கள் நடத்தணும், வெளியில வந்தா நான் லத்தி சார்ஜால அடிப்பேன் உன்னைய, நீ வெளியில வந்தேன்னா உன்னை முட்டிக்கு முட்டி தட்டுவேன்னு போலீஸ்காரனை விட்டு மிரட்டியல, அது எந்த காவல்துறை? டிவிகேயின் காவல்துறை தானே, இந்த மாநில அரசினுடைய காவல்துறை தானே. மாணவர் முக்கியமான மாணவர்களை எல்லாம் கல்லூரிக்குள்ள புகுந்து பல்கலைக்கழகங்களுக்குள்ள புகுந்து அரெஸ்ட் பண்ணது யாரு? முன்கூட்டியே கைது செய்தது யாரு? இந்த காவல்துறை தானே. என்ன உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம்னா எனக்கு புரியவே இல்லையே. மொத்தமா சரண் அடைஞ்சிட்டிய நீங்க. இப்ப இந்த பாஜக ஆட்சி தானங்க தமிழ்நாட்டில் நடக்குது, நீங்க சரண் அடைஞ்சிட்டீங்கல்லங்க. அப்புறம் என்ன இணக்கமாக நிர்வாக ரீதியாக இணக்கமாக என்ன இணக்கமாக பண்ண போறியா? மும்மொழி கொள்கை ஏத்துக்கிற புரியலா நிர்வாக ரீதியா? நீங்க இந்தியை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னது நிர்வாக ரீதியானது நாங்க இல்ல, அது கொள்கை சார்ந்த விஷயமும் அதாங்க. உங்களுக்கு கொள்கை வேற நிர்வாகம் வேறங்கிறீல்ல. இப்ப தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துல பாடுறது நிர்வாக ரீதியானது தானே. அவங்கள பொறுத்தவரை உத்தரவு போட்டாங்கல்ல, மத்திய அரசாங்கம் உத்தரவு போட்டுருச்சு. மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் என்ன சொன்னாரு? எனக்கு உத்தரவு வந்திருக்கியா, எசமா கொடுத்துருக்காரு, அதுபடிதான் நான் பாடுவேன், அப்படித்தான் நிகழ்ச்சி நடத்தேன் அப்படித்தானே சொன்னாரு. அப்ப நிர்வாக ரீதியாக சமரசம் என்றால் என்ன? கொள்கை ரீதியான சமரசம் தாங்க அதுக்கு பேரு. இப்ப பிரிட்டிஷ்காரே ஆட்சி செய்யறான், ரூல் பண்றது யாரு? பிரிட்டிஷ். அப்ப அதுக்கு நிர்வாக ரீதியா கட்டுப்படுறேன்னா என்ன அர்த்தம்? பிரிட்டிஷ் ஆட்சியை ஏத்துக்கிறேன்னு அர்த்தம். அப்புறம் சுதந்திர போராட்டம் நடத்த முடியாதுன்னு அர்த்தம். புரிதலுக்காக சொல்றேன். இப்ப இந்தியை வந்து கட்டாயமாக்குறான், ஆதிக்க இந்திய எதிர்ப்பும் சொல்றது நிர்வாகத்துக்கு எதிரானதானங்க. காவல்துறை வந்து தடுக்கிறான், போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்றான், மெரினாவில் ஒன்று கூட கூடாதுங்கிறான், அது நிர்வாக ரீதியானது. கொள்கை வேற நிர்வாகம் வேறன்னு சொல்றது இருக்குல்ல. இதை விட ஒரு நாய் தோல்ல வடிகட்டின அயோக்கியத்தனம் உலகத்துல எதுவுமே கிடையாது. நீ ஏமாத்துக்காரங்கிறதுக்கு இது அடையாளம் இல்ல. இப்ப இந்த நயினார் சீட்டிங் தான் அது. இல்ல, இந்த நயினார் விவகாரத்துக்கு வந்தோம்னா நயினார் என்ன சொல்றாருன்னா,
நான் வந்து தாய் மீதும் தாய் நாட்டின் மீதும் தாய்மொழி மீதும் மிக பற்றோடு இருக்கிறேன். நான் வந்து அப்படி பேசல, அப்படியெல்லாம் ஒருபோதும் நான் பேசியிருக்க மாட்டேன், சித்தரிக்கப்படுது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் அவர் பேசுனதை நிறைய பேர் உண்மைதான், அவர் பார்த்தோம். பேசுறது உண்மைதான். அவர் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்றேன். அப்படி சித்தரிக்கப்படுதுன்னு சொல்றாரு இல்லையா, அப்படி சித்தரித்தவரே நயினார் நாகேந்திரன் தான் நான் சொல்றேன். அது வேற யாரும் சித்தரிக்கல. அம்மா வந்து சொன்னால்தான் அப்பாவின் பேர் தெரியுமடா, அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகவே புரியுமடா, நானும் இங்கே பச்சை இலை. இளையராஜா பாடியிருக்காரு. இப்ப இதுதான் வந்து அவர் பேசினது. யார் அம்மாவை பத்தி பேசினாரு? இளையராஜா பொதுவா பாட்டா பாடிட்டாரு. அவரும் பாஜக தான். நயினார் நாகேந்திரன் யார் அம்மாவை பத்தி பேசினார்? அப்பாவை காணோம்னு சொன்னவருடைய அம்மாவை தானே பேசியிருக்காரு. இது உலகத்துக்கே தெரியும்ல. அப்புறம் என்ன சித்தரிக்கப்பட்டது? சித்தரிக்கப்பட்டதுன்னா என்னங்க? சித்தரித்தது நீங்க தானே. யாரு சித்தரிச்சா? வெளியில இருந்து சித்தரிக்கிறாங்களா? இதுக்கும் பாகிஸ்தான்ல இருந்து ஆள் வந்து சொல்லுவாங்களா? அப்ப யாரு சித்தரிச்சா? நீங்க தான் சித்தரிச்சிய. ஒருவருடைய தாய்மை குறித்து நீங்க தனி மனித தாக்குதலை நடத்திட்டு சித்தரிக்கப்பட்டதுன்னு வேற சொல்றீங்க. எப்படி அளவே இல்லையா பொய் சொல்றதுக்கு? அது எப்படி நீங்க சொல்லலாம்? கொள்கை ரீதியாக ஒரு அரசை எதிர்க்கலாம், நிர்வாக ரீதியாக எதிர்க்கலாம். தனி மனித தாக்குதல் எதுக்குன்னு நான் கேட்கிறேன். நீங்க தான் முன்னாடி சொன்னீங்க திரிஷா வீட்டை விட்டு வெளியே வர சொல்லுங்க. நீங்க தானே சொன்னீங்க. உதயநிதியா சொன்னாரு. உதயநிதி வந்து கூட்டத்தில் பேசும்போது கும்பல்ல இருக்கிறவன் கத்துனான் திரிஷா திரிஷான்னு. உதயநிதி அப்படி சொல்லல. அப்ப அதுக்கு பதில் கமெண்ட் அடிக்க போய் அவர் மாட்டிக்கிட்டார் வழக்குல. அவர் வெளிப்படையா சொன்னவர் நயினார் நாகேந்திரன். அப்பையும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்ப மறுபடியும் அம்மாவை பத்தி நீங்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு பஞ்சாயத்தை கொண்டு வர்றாங்க. அப்பா யாருன்னு தேடுற, அவங்க அம்மாட்ட போய் கேளுன்னு சொல்லிட்டாரு. அப்ப இது வந்து நேரடியாக முதலமைச்சரை தான் குறிப்பிடுறாரு. இப்ப நயினார் நாகேந்திரன் பேசியது ஆபாசம்னா அப்பாவை காணாமனு பேசுனது ஆபாசம் தான். தொடங்கி வச்சது யாருங்க? யார் இந்த பிரச்சாரத்தை தொடங்கி வச்சது? சட்டமன்றத்தில் பேசுவதற்கான நாகரிகம் வேணும்ல. சபை குறிப்பிலிருந்து நீக்கிறேங்கிறார்ல சபாநாயகர். தாவேக்காரன் பேச்ச பூராமே நீக்க வேண்டியதுதான் சபை குறிப்பில். அவ்வளவு ஆபாசமான உரையாடலை தான் நிகழ்த்துறீங்க. இது தொடங்கி வச்சது முதலமைச்சர். அப்போ அவர் பேசலாம், அப்புறம் அதுக்கு பதில் சொன்னா குத்துது குடையுது ஆபாசமா இருக்குன்னா எப்படி? ஆபாசத்தை தொடங்கி முதலமைச்சர் எங்களுக்கு எப்படி நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்காரு. அதனால நாங்க கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கோம். யாரு? தாவேக்காரர் சொல்றாங்க. தாவேக்காரங்களுக்கு வந்து எவ்வளவு ஒழுக்கமாக எவ்வளவு மாண்பாக பொதுவெளியில் நடந்துக்கிடுவாங்கங்கிறது சங்கீதா விவகாரத்து வழக்குக்கு செங்கல்பட்டுக்கு போனப்ப நாங்கெல்லாம் படித்தோம் சோசியல் மீடியாவில். அவ்வளவு அழகாக எழுதியிருந்தாங்க பாராட்டி. பெண்களை போற்றுவதில் தாவேக்காவுக்கு நிகரான கட்சி உலகத்திலே கிடையாது. ஏன்னா பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபடுறவங்களே அவங்க தான். பல பேர் பார்த்தீங்கன்னா புகாரில் போலீஸில் கைது செய்யப்பட வேண்டிய நிலைமைக்கு ஆளாக்கப்படுறவங்களும் அவங்க தான். பல இடங்களில் பார்க்குறோம். பாலியல் அத்துமீறல்னாலே அது வந்து நீங்கள் டெய்லி வீடியோ வருது. அதனால பெண்களை போற்றுவதில் தாவேக்காவுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் தாவேக்கா அமைச்சர்கள் கண்டிக்கிறாங்க. நயினார் நாகேந்திரனுடைய பேச்சை கண்டிக்கிறாங்க. குறிப்பா ரமேஷ்ல இருந்து இன்னும் சொல்ல போனா பாஜகவினுடைய நிர்வாகி இருக்கக்கூடிய குஷ்பு அவர்களே வந்து நயினாருடைய பேச்சை கண்டிக்கிறாங்க. அப்போ கைது நடவடிக்கை அப்படின்றது மிக விரைவா போய் சேர்ந்திருக்கணும் இல்லையா? அதெல்லாம் கிடையாது. உதயநிதினா தான் நாங்கள் கைது செய்வோம். நயினார் நாகேந்திரன் கைது செய்ய மாட்டோம். அதே அரசின் நிலைப்பாடு. அதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்று, அவர் அரசு பதவியில் இருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவருக்கு பின்னாடி ஒரு ஜாதிய வாக்கு வங்கி இருக்கு. அவர் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் மேல் நீ கை வச்சிருவியா? இது மறைமுகமான மிரட்டலுங்க. இங்க எல்லாமே ஜாதி தானே. அரசியல் என்பது நீங்க ஆட்களை அணி திரட்டுவது. எதன் வழியா அணி திரட்டுவீங்க? ஜாதியின் வழியா, மதத்தின் வழியா, பணத்தின் வழியா அணி திரட்டுவீங்க. அவருக்கு பின்னாடி ஒரு சமூக அமைப்பு இருக்கு. அதனால நீங்க கை வைக்க மாட்டீங்க. இதெல்லாம் தெரியாமலா இருக்காங்க அவங்க. நயினார் நாகேந்திரன் நாங்கள் மென்மையாக கண்டிப்போம். உதயநிதினா ஆள் விட்டு தூக்கிடுவோம் போலீஸ். இதான் அரசின் நிலைப்பாடு. நிர்வாகம் வேற, கொள்கை வேறங்கிறாங்களா? இதுல இன்னொரு முக்கியமான விவகாரத்துல நிறைய பேர் வந்து விஜயினுடைய கடந்த கால புகைப்படம், அது வந்து எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களும் விஜயனுடைய தாயார் சோபா அவர்களும் திருமணம் சர்ச்ல ஒரு திருமணம் பண்ற மாதிரி ஒரு காட்சி, அந்த புகைப்படம் வந்து வைரலா நிறைய இடங்கள்ல பகிரப்பட்டதை பார்க்க முடியுது. அது ஏன் இந்த தருணத்துல அது வந்து பரப்பப்படணும்? அதை பத்தியான டிபேட் ஏன் இப்ப எழுப்பப்படுதுன்னு நினைக்கிறீங்க? வேறு வேறு மதங்களை சேர்ந்தவர்கள் வந்து கலப்பு திருமணம் செய்து கொடுக்கிறார்கள் அப்படின்னா, வேறு மதங்களை சேர்ந்தவர்கள் பண்ணும்போது கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? சர்ச்சில் நடத்தணும்னு சொல்லுவாங்க. அதனால அவர் வந்து காதலித்து தன்னுடைய மனைவியை கரம் பிடித்ததற்கு பின்பு ஒரு கிறிஸ்தவ முறைப்படி சர்ச்சில் ஒரு பதிவு செஞ்சிருக்காங்க.
இல்ல இப்ப விஜயும் கூட இருக்காருன்றப்போ அதாங்க திருமணம் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றதுக்கு பின்னாடி சர்ச்சில் வந்து அவங்க ஒரு முறைப்படி பதிவு செய்யறதுக்கான ஒரு ஏற்பாட்டை செஞ்சிருக்காங்க. அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது அவங்க ஒரு தனி மனித குடும்ப பிரச்சனை. அது சரிகாவுக்கு வந்து குழந்தை பிறந்ததுக்கு பின்பு தான் வந்து மனைவின்னு அறிவிச்சாரு கமலஹாசன். குழந்தை பிறந்ததுக்கு முன்னாடி அறிவிச்சாரு. அது தனி மனித சுதந்திரம். அது உங்களை மாதிரி தான் இன்னொருத்தர் வாழணுங்கிறது அல்ல. அது பெர்சனலுங்க. அது அவர் திருமணம் முடிப்பது கிறிஸ்தவ இன்னைக்கு முறைப்படி. பாஜகவினரே தனியா நிறைய பேரு ம். அந்த போட்டோவை பகிர்ந்து நிறைய நிறைய விஷயங்களை கதைகளை பகிர்ந்து பார்க்க முடியுது. அதெல்லாம் வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க 1000 கதை எழுதுறாங்க சோசியல் மீடியால. அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருந்துச்சு, அது வேறொரு அப்புறம் அது அது டைவர்ஸ் ஆயிருச்சு, 2வது திருமணமா தான் இங்க வந்துச்சுலாம் எழுதுறாங்க சோசியல் மீடியால. அது அப்படி இருந்தா அது அவங்களுடைய தனி மனித உரிமையில. ஒரு கலைத்துறை சார்ந்தவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல மனக்கசப்பாகி வேறு வாழ்க்கையை தேடிக்கிறாங்கன்னா அது அவங்க பர்சனல்ல. யார் யாரோட வாழணும், யார் என்ன உணவு சாப்பிடணும், யார் என்ன முறையில் வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் யார் தீர்மானிக்கணும்னு கேட்குறேன். அவங்க கிறிஸ்தவ முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, விரும்புகிறவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அல்லது வேற கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை? இப்போ காவிரி நீர் வரலைங்கிறது விவசாயிகள் பிரச்சனை, மேட்டூர்ல வந்து அணையில திறக்கலைங்கிறது பிரச்சனை. அது வந்து பொது பிரச்சனை இல்ல. இது தனி மனித விஷயம். தனி மனித விஷயத்துல அவர்களுடைய எல்லைக்குள்ள நம்ம யாரு போறதுக்கு? அவங்க நம்ம யார் அது கலந்துக்கிறதுக்கு? இல்ல அது வந்து நாட்டு ஆள்கிற யார் அப்படி வந்தாலுமே இப்போ உச்சபட்ச இடத்துக்கு வருகிற போது அவர்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து இப்போ கடந்த காலங்களில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் குறித்து கலைஞர் அவர்கள் குறித்தான பர்சனல் விஷயங்கள்லாம் வந்து பொது வெளியில பேசப்பட்டுச்சு. அது மாதிரி தானே இந்த விஷயமும் பேசப்படுது. அதனால இந்த கேள்வி அப்படி பேசப்படுவதனால அவர்களை அரசியல்ல வீழ்த்த முடிந்ததா? கலைஞருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கொச்சைப்படுத்தியதன் மூலமாகவோ குறை சொன்னதன் மூலமாகவோ அவருடைய ஆளுமையை வீழ்த்த முடிந்ததா? அண்ணாவின் ஆளுமையை வீழ்த்த முடிந்ததா? பெரியாரின் ஆளுமையை வீழ்த்த முடிந்ததா? எம்ஜிஆர் குறித்து அதே மாதிரி உண்டு. அவர் வந்து ஜானகி அம்மா வேற ஒருத்தருடைய மனைவி, அவங்க பிரிஞ்சு வந்து இவரை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு கூட தான் வந்து சொல்றாங்க. அதனால எம்ஜிஆருடைய வரலாற்றை வந்து நீங்க வந்து வீழ்த்த முடிந்ததா? இல்லை ஜெயலலிதா குறித்து பேசினதுனால வீழ்த்த முடிந்ததா? மக்கள் வந்து தலைவர்களை குறித்து அவங்க தனி மனித வாழ்க்கை குறித்து எப்பவுமே அக்கறைப்படலை. அவங்க எதிர்பார்க்கிறது மக்களுக்கு அவங்க என்ன செய்ய போறாங்க, மக்கள் நலத்திட்டங்கள் என்ன செய்ய போறாங்க, அவர்கள் ஆட்சியில நமக்கு விலைவாசி ஏறாம இருக்கா, பாதுகாப்பு இருக்கா, பிரச்சனை இல்லாம இருக்கா, அதைத்தான மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ரேஷன்ல அரிசி போடுறாங்களான்னு தான் எதிர்பார்ப்பாங்க, பஸ் டயத்துக்கு வருதான்னு தான் எதிர்பார்ப்பாங்க, விலைவாசி நம்மளை பாதிக்காம இருக்கான்னு எதிர்பார்ப்பாங்க, வேலை வாய்ப்பு கிடைக்குதான்னு எதிர்பார்ப்பாங்க. திரிஷா வரிசையில் உட்கார்ந்ததுனால தமிழ்நாட்டுக்கு என்ன பூகம் போற போதா? சுதந்திர தின விழாவில் அது திட்டமிட்டு உருவாக்குறாங்க. திடீர்னு மதுரைக்காரன் போஸ்ட் அடிக்கிறான்னா அவங்களை அரசியலுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு ஒத்திகை நடக்கிறது. அதனால திரிஷாவை காட்டுறாங்க. அவங்களுக்கு தெரியாதா திரிஷா வந்து முதல் வரிசையில் உட்கார்ந்தா மீடியாக்காரன் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவான், அது சர்ச்சைக்குரியதா மாறும், அதன் வழியாக இந்த மாதிரி விவாதங்கள் செய்வான் சோசியல் மீடியால, அது நமக்கு எதிராக வந்து கட்டமைக்கப்படுங்கிறத தெரியாதா? அவங்க அதன் மூலமா இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி மூலமா தான் அவங்க கட்சியை நிறுவுறாங்க. அதனால அவங்க அரசியலுக்கு வருவதற்கான ஒரு முன்னேற்பாடாக அதை செய்யறாங்க. அப்படித்தான் பார்க்க. இல்ல இப்போ அதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, கடந்த காலங்களில் ஜல்லிக்கட்டு நடந்தப்போ மதுரையில் வந்து பாலமேட்டில் இன்பநிதி அவர்கள் போய் அந்த பையன் வந்து அங்கே கலந்து கொண்டது, அங்கே விஐபியினுடைய வரிசையில் அவர் அந்த பையன் இன்பநிதி அமர்ந்திருந்தது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருந்தது. எப்படி இவருக்கெல்லாம் அனுமதி கொடுத்தீங்க, எதன் அடிப்படையில் முன்வரிசையில் அமர்ந்திருக்காரு அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு அரசு நிகழ்ச்சியில திரிஷா எந்த அடிப்படையில் அங்கே அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அது இயல்பு தானே. அந்த கேள்வியெல்லாம் தமிழ்நாட்டில் வராது. அறநிலையத்துறைக்கும் வந்து கல்பாத்தி அகோரம் ஃபேமிலிக்கு என்ன சம்பந்தம் யார் கேட்டா? அர்ச்சனா கல்பாத்திங்கிறவங்க வந்து அறநிலையத்துறையினுடைய முதன்மையான ஒரு பிரமுகராக மாறுறாங்க, அரசு பிரதிநிதியா மாறுறாங்க. யார் கேட்டா? கர்நாடகத்தை சேர்ந்த ஒருவரே திரைப்பட தயாரிப்பாளரு டெல்லியின் சிறப்பு தூதராக மாறுறாரு. கட்சிக்காரனே விமர்சிக்கலையா? அவர் எல்லாருமே சினிமாக்காரன் தான் கொடுக்குறாரு. அவரை நல்லா படம் பிடிச்சாரு, ரொம்ப சூப்பரா ஃபோக்கஸ் வச்சாரு அப்படிங்கிறதுனால மனோஜ் பரமஹம்சாங்கிற ஒரு ஒளிப்பதிவாளர் எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரியினுடைய தலைவராயிட்டாரு. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, அப்போ வந்து அவருக்கு மியூசிக் போட்டவன் மேக்கப் போட்டவனுக்கெல்லாம் இன்னும் பதவி இருக்கு. அடுத்து யார் டச்சப் பண்ணானா, எனக்கு இவ்வளோ நாளாக டச்சப் ஆகி ஒரு ஆள் வச்சுருப்பார்ல, அவரை தமிழ்நாட்டினுடைய முக்கிய பொறுப்புக்கு அவரை கொண்டு வருவாங்க, ராஜ்யசபா உறுப்பினராக கூட அவங்க ஆக்குவாங்க டச்சப் ஆகிய.
அது அவங்க வந்து நீங்கள் வந்து ஓட்டு போட்டிகளா இவிஎம்ல ஜெயிச்சாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க முதலமைச்சராக இருக்காங்க. அதனால் அவங்க இஷ்டம். அதனால் சினிமா தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் எல்லாத்துக்கும் அரசு பதவி கொடுப்பாங்க. அதெல்லாம் யாரும் கேட்கக்கூடாது. அரசியலே அரசியலாகத்தான் நம்ம அணுகணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இவ்வளோ நாளாக. தாவே காட்சின்னு அப்படி ஒன்று கிடையாது. திரிஷாவை வந்து நீங்கள் திருச்சி கிழக்கில் நிப்பாட்டினா நீங்கள் என்ன செய்ய போறீங்க? ஜனநாயகத்தில் அப்படி அப்படி ஒரு இடம் இல்லை, அரசியல் சாசனத்தில் வந்து அவங்க போட்டியிடுவதற்கு உரிமை இல்லைன்னு சொல்ல போறீங்களா? இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கா? இல்லாட்டினா எதுக்கு முதன்மைப்படுத்துறிய? உங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பர்சனலான உறவு என்பது அல்லது நட்பு என்பது பொதுவெளிக்கு கொண்டு வருவதற்கு என்ன காரணம்? அது தனிப்பட்ட எத்தனையோ பேர் போய் சந்திக்கிறாங்களா? அது மாதிரி தனிப்பட்ட சந்திப்பாகவே அது இருந்திருக்கலாமே. அதையே பொதுவெளியில் அடையாளப்படுத்தும் போது அவங்க அம்மா அப்பா பக்கத்தில் கொண்டு போய் அந்த ஒரு சிஎம் உடைய ப்ரோக்ராமில் புரோட்டோகால் இல்லாமல் நீங்கள் போய் உட்கார முடியுமா? இப்போ நீங்கள் நானும் போய் அந்த நிகழ்ச்சியில் போய் உட்கார முடியுமா? உள்ளே விடுவாங்களாமல்ல? அப்போ அவர்கள் முதன்மைப்படுத்தப்படுகிறார்கள்னா சிஎம் உடைய உத்தரவு இல்லாமல் அதை முதன்மைப்படுத்த முடியாது. அதனால அவங்க அதை பற்றி கவலைப்படலை. அவங்க நெரிசல் மரணத்தில் 41 பேர் இறந்து போயிட்டாங்கிறது பற்றியே அவங்களுக்கு எந்த விதமான சிக்கல் இல்லை, குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அதுவே வெற்றிக்கான வாய்ப்பாக அவர்கள் மாற்றி கொடுக்கிற போது அதை விட ஒரு பெரிய சம்பவம் அது. திரிஷா வந்து முதல் வரிசையில் உட்கார்ந்தது ஒன்றுமே இல்லையா? அதோட பெருமை ஒன்றுமே இல்லையா? அதனால எது வேண்டுமானாலும் அரசியலில் நடக்கும். அரசியலுக்கு இனிமேல் கொள்கை தேவையில்லை. அந்த குறிப்பிட்ட அந்த பழைய போட்டோ நம்ம சர்ச்சையாக்க வேண்டிய அவசியம் அங்க இல்ல. அது ஒண்ணுமே இல்லைங்க. கிறிஸ்தவ முறைப்படி ஒரு திருமணம் நடந்திருக்கு, அப்படிதான் அதை புரிந்து கொள்ளணும். அவங்க சேர்ந்து வாழ்ந்தாங்க, அவங்க திருமணம் முடித்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கிறிஸ்தவ முறைப்படி வாழணும், நம்ம மதத்தை நம்ம விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு வழிபாட்டு உணர்வின் அடிப்படையில் அவங்க விரும்பி தானே, அவங்களை யாரும் கட்டாயப்படுத்தலைல. அந்த அடிப்படையில் அவங்க போய் ஞானஸ்தானம் பண்ணியிருப்பாங்க, போய் அந்த திருமண இதை வந்து பதிவு செஞ்சிருப்பாங்க சர்ச்சில். அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. அது அதையெல்லாம் வந்து நம்ம வந்து பொதுவெளியில் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால எல்லாராலையும் சாராம்சம் தான் இங்க பிரச்சனை. அதாவது அது என்ன சாராம்சமாக இங்க பார்க்கப்படுது. நிறைய பேர் நிறைய கதைகள் சொல்றப்போ ஒரு உண்மையை சொல்லணும் இல்லையா வெளியில? இதுதான் அது அந்த உண்மையினால தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் தான் நான் கேட்கிறேன். அவங்க கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினதுனால கிறிஸ்தவ மதத்துக்கே ஒரு நன்மை இல்லை, தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை இருக்கும்? ஒரு நன்மை கிடையாது. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.